இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு செட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட். இப்படி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு சர்ச் பட்டன் அழுத்துங்க. சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இப்படி வரும். அப்போது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போது அக்ரி அண்ட் கண்டினியூ. ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வேணும்னா யூஸ் தட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்குது, நான் அதை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா யூஸ் ஏ டிஃப்ரெண்ட் நம்பர். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குற நம்பர் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த நம்பராக இருந்ததுன்னா இப்போ ஜிபே வாங்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கால் பேசுகிறேன்னே சேம் திஸ் நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிபே பண்ணுறவங்களுக்குமே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். வேறு நம்பருக்கு பண்ணால் அவங்களுக்கு அதில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வராது. அதனால் கொடுக்குற நம்பர் வந்து மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் கொடுக்குற நம்பராக இருக்கணும். வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் ஆன நம்பராக இருந்தால் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தரலாமான்னு கேட்குறாங்க. அலோ கொடுத்தா தான் இங்கே நம்ம டைப் பண்ண முடியும். இங்கே யூஸ் பண்ணுற 2 நம்பருமே வந்துடுச்சு. அப்போது இந்த நம்பர் தான் நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே யுனைடெட் கிங்டம் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து மாற்றுங்க. நம்ம 91 தானே, இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 91 இருக்குது பாருங்கள். இங்கேயே எஸ். இப்போ பாஸ்கி வைக்க சொல்லுது. ஆக்சுவலி இதில் என்னோடய பாஸ்கி வைக்க முடியாது. இப்போது பாஸ்கி வந்துட்டு 2 மெயில் ஐடி இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு பர்சனல் மெயில் ஐடி, ஒர்க் மெயில் ஐடின்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த மெயில் ஐடி நம்மளோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் பாஸ்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஃபிங்கர் சென்டரில் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டோட பாஸ்வேர்ட் தெரியாது. என்டர் பாஸ்வேர்டு. இப்போ நம்மளோட ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு என்னவோ அதை போட்டுக்க வேண்டியதுதான். நான் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன். கால்வே இன்னும் வரல. எஸ்எம்எஸில் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன்.
ரிசீவ் எஸ்எம்எஸ், மிஸ்டு கால், வாய்ஸ் கால், ரெக்வெஸ்ட் கால் கொடுக்கலாம். வெரிஃபிகேஷனுக்கு தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகும். இங்கே நம்மளோட டீட்டெயில்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன், நம்மளோட லிங்க்கை. அந்த லிங்க்கு கொடுத்தாலே நம்ம வந்துட்டு இன்வைட் காண்டாக்ட், நம்ம காண்டாக்டில் உள்ளவங்கள இன்வைட் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த நம்பருக்கு இது வரைக்கும் மெசேஜஸ் டெக்ஸ்டர்ஸ் எதுவுமே பண்ணதில்லை, அதனால் இது பிளாங்காக காட்டுது. நியூவாக வேணும்னா நீங்கள் இப்படி போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் போடுறது, சேட்ஸ், கால்ஸ், டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் சேட் பண்ணுறேன், எனக்கு நானே சேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் என்னோடய நம்பருக்கு. இப்படி தான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணணும். நான் இப்போது டோட்டலாக வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எங்கே இருக்குது இதில் இப்போ போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு காண்டாக்டை இன்வைட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட் நமக்கு நம்மளே மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஹாய், இது நியூவாக செட் பண்ணிக்கிறதுனால இப்படி காட்டுது. இது ஸ்டேட்டஸ் காட்டுது, கால்ஸ் காட்டுது, சேட்ஸ் காட்டுது. இதில் இதுக்கு மேலே எதுவும் வரலையே. அபோட் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அபோட்லாம் இருக்கணும், பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேம் வைக்க போகிறீங்க, இது வந்துட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேம் தர போகிறீங்க, இது எல்லாமே இருக்கணும் இதில். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்து நம்ம ஃபுல்லாக அக்கௌண்ட்டை செட் பண்ணணும். ஃபுல்லாக செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம அப்புறமா செட் பண்ணலாம். இதோடு நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி உங்களோட பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தரது, அதில் இன்னும் என்னென்ன ஃபீல்ட்ஸ் தரணுங்கிறது நான் நெட்வொர்க் கரெக்டாக இருக்கும்போது நான் உங்களுக்கு பண்ணுறேன்.